द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे दैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे षड्विंशत्यधिक-एकशतोत्तर पंचसहस्रतम गतकलियुगाब्दे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे वर्तमानशताब्दे वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरः उत्तरायणं शिशिरऋतुः मीनमासः शुक्लपक्षः प्रथमादितिः भानुवासरः रेवती नक्षत्रम् इन्द्रयोगः भवकरणं तदुपरि बालवकरणं. Today is also 30th March 2025 Sunday. Tithescha Shriyamabnoti Maharadayushyavardhanam Nakshatradharate Papam Yogadroganivaranam Karanarkarya Siddhischa Panchangaparamuttama Sarvesham Shubhamastu. Om Swasti. Anger on you or anything. It is only my concern that சாஸ்திரம் படித்தவா முடிஞ்ச மட்டும் என்னுடைய லெவலில் எவ்வளோ முடியுமோ அது பண்ணும். எனக்கு எவ்வளோ தான் செய்ய முடியும், அது ராங் ஆட்டிடியூட். ஓம் சதாசிவசமாரம்பாம் शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. पेज 134. இன்னைக்கு கிளாஸ் 2 கிளாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். நாளைக்கு கிளாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். பட் ஓப்பனாக சொல்லணுன்னா நான் கிளாஸ் எடுக்கவே முடியல. இதுதான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் ஸ்வயம் ஜோதி பிராமணம். இன்றைக்கி நாளைக்கு எடுக்க போகிற கிளாஸ். சரி, பகவான் தான் காப்பாற்று. कथम आत्मेति योऽयं विज्ञानमयः प्राणेषु हृद्यन्तर्ज्योतिः पुरुषः सस्समानः सन् उभौ लोकान् अनुसञ्चरति उभौ लोकावनुसञ्चरति ध्यायतीव लेलायतीव स हि स्वप्नो भूत्वा इमं लोकम् अतिक्रामति मृत्योरूपाणि. वेरी गुड. அப்போது ஆறாவது மந்திரத்தில் தேகம்தான் ஆத்மா அப்படின்ற ஒரு கன்டென்ஷனுடைய பாசிபிலிட்டி நிகேட் பண்ணோம். யார்? சாருவாக்கா தேகம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறதோட விஷயத்தை பண்ணோம். அதாவது விவகாரம். ஓகே, எத்திர
தேக வியவகாரம் தத்திர தத்திர சேத்தனத்துவம். அதுதானே பிரத்யக்ஷத்தில் அதுதானே தெரியறது. அதனால் வந்து தேகம் வியவகாரம், அந்த தேக வியவகாரம் தான் வந்து ஆத்மா. தேகமே ஆத்மா. தேகம் இருந்தால் தான் வியவகாரமே இருக்குது. அதனால் தேகம்தான் ஆத்மா அப்படின்னு சாருவாக்கனுடைய கன்டென்ஷன். சரி, ஓகே. சாருவாக்கனுடைய கன்டென்ஷனோட இம்ப்ளிகேஷன் என்ன? இந்த தேகம் போச்சுன்னா வேறு ஏதோ தேகம், வேறு ஏதோ ஒரு விஷயம், எது கவலைப்படுற? ஓகே. ஸோ இட் வில் கோ டு தி எக்ஸ்டென்ட். சாருவாக்கத்தினுடைய நேச்சுரல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, தர்மத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாமே மாறிடும். எப்போ வந்து சாருவாக்கத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமோ, அப்போ இந்த ஒரு உடம்பு தான் உண்மை அப்படின்னாக்கா போக வேண்டிய கத்திலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்போ போக வேண்டிய கத்திக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எது? புண்ணியம் பாப்பம். புண்ணியம் பாப்பத்தை கொடுக்கறது எது? தர்மம். தேர்ஃபோர் தர்மம் இஸ் நாட் ரெலவெண்ட். ஸோ ஒருத்தன் சாருவாக்கனாக இருந்தான்னாக்கா நேச்சுரலாக அவனுடைய ஸ்லிப்பேஜ் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா தர்மம் எந்த அளவுக்கு எடுத்துப்பான் அப்படின்னா, இந்த லைஃப் வாழறது மட்டும் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை மாத்திரம் மெயின்டைன் பண்ணிப்பான். மற்றபடி அதை இது பண்ண மாட்டான். என்வாயர்மெண்ட்டை காப்பாற்றணும்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவன் நன்னா இருக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் திங்கிங் தான் இருக்குமே ஒழிஞ்சு வேறு எதுவும் இருக்காது. ஸோ அது சாருவாக்க மத கண்டனம். புரியுறதா? எது ஆத்மான்னு தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாழ்க்கை முறைக்கும் எப்படி வந்து அது கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல். நம்மளுடைய தர்மமே எதை பேஸ் பண்ணி இருக்குனாக்கா சத்தியம் அத்விதீயம் ஆத்மாவை பேஸ் பண்ணியிருக்கு. இருக்கிறதெல்லாம் ஒரு வஸ்து அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்டையர் தர்மமே இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது என்ன? கதமாக ஆத்மேத்தி. இது எல்லாத்துலேயும் எது ஆத்மா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி விஞ்ஞானமயத்தில் அப்படின்னு சொல்கிறது மூலமாக என்ன சொன்னார்? புத்தியில் ஆத்மா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி 7வது மந்திரத்தில் வந்து ஆத்மா புத்தி இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆத்மாவை புத்தின்னு சொல்கிறவா யார் அப்படின்னா பௌத்தா சொல்கிறா. ஆத்மாவை புத்தின்னு சொல்கிறவா அவள் எந்த விதமாக புத்தி வந்து ஆத்மான்னு சொல்கிறான்னா அதில் 4 வகைப்படுறது. ஓகே. அந்த 4 பேரையும் எடுத்து பார்த்து 4 பேருமே வந்து பூர்வபக்ஷம் அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடித்தோம். சரியா? அடுத்தது என்ன? இதில் வந்து புருஷா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதிஹி புருஷா சா சமானஹா சன்னு உபௌ லோகாவானு சஞ்சரதி. இந்த புருஷன் ஓகே விஞ்ஞானமயத்தில் இருக்கக்கூடிய புருஷன் அப்படின்னா எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. இந்த புருஷன் லோகங்களை சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னா புருஷன் எதை குறிக்கிறது? ஜீவாத்மாவை குறிக்கிறது. அடுத்து இந்த மந்திரத்துலேயும் சரி, அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற மந்திரங்கள்லேயும் சரி, புருஷகாங்கிற வேர்டை வந்து ரொம்ப லூஸாக யூஸ் பண்ணுவார் யாக்ஞவல்யர். டப்புன்னு யூஸ் பண்ணுவார். நம்ம அதை கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிர்வீகாரமாக நிச்சலமாக நித்தியமாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த புருஷகா வந்து பிரம்மன் எடுத்துக்கணும். அதே புருஷகா வந்து சஞ்சரணம் லோகம் அது இதுன்னு வந்ததுனாக்க அதை வந்து ஜீவாத்மான்னு எடுத்துக்கணும். அதாவது புருஷனுக்கு வியவகாரத்தோடு சேர்த்து சொன்னாக்கா அது ஜீவாத்மா, நிர்வியவகாரியமாக வந்து சொன்னாக்கா பாரமார்த்திக பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். சரியா? பேசிக்கலி லொக்கேஷன் இதெல்லாம் லொக்கேட்டட்னஸ் மூவிங்னஸ் அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ஜீவாத்மா. ஓகே. அப்புறம் அவஸ்தாத்ரயம், இந்த அவஸ்தையில் இருக்கிறது அந்த அவஸ்தையில் இருக்கிறது இதெல்லாமே. ஓகே. ஸோ இது வந்து ஓவரால் விஷயம். அடுத்த மந்திரத்துக்கு போவோம். சவா அயம் புருஷோ ஜாயமானஹ ஷரீரம் அபி சம்பத்யமானஹ பாப்மபிஹி சம்ஸ்ருஜ்யதே ச உத்க்ராமம் மிரியமானஹ பாப்மனோ விஜஹாதி.
அயம் புருஷா ஜாயமானஹ. ஜாயமானஹ அப்படின்னா பிறப்புடையவன், சரீரம் எடுக்கக்கூடியவன். அப்படின்னா இங்கே எந்த புருஷனை சொல்கிறது? ஜீவாத்மாவை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும்னே. ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, சாஸ்திரத்திலே புருஷகான்ற ஒரு வார்த்தையோ இல்லை ஆத்மான்னு ஒரு வார்த்தை வந்ததுனாக்க ஒரு நிமிஷம் அதோடைய கான்டெக்ஸ்டில் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதோட மீனிங்கை டிரைவ் பண்ணணும். சரி, ரைட். இங்கே என்ன சொல்கிறது? புருஷா ஜாயமானஹா ஷரீரம் அபிசம்பத்தியமானஹா. ஜாயமானஹா ஷரீரம் அபிசம்பத்தியமானஹா. என்னது? பிறந்து ஷரீரம் எடுக்கிறான், ஷரீரத்தை எடுத்துக்கொள்கிறான். அப்புறம் என்ன? உத்கிரமண். அப்புறம் என்ன? மிரியமானஹா. உத்கிரமன்னா என்ன? கிளம்பி போகிறது. மிரியமானஹான்னா செத்து போகிறது. ஓகே, அப்போது இங்கே என்ன சொல்கிற வர்றார் அப்படின்னா, இந்த புருஷன்தான், ஓகே, இந்த புருஷன்தான், இந்த ஜீவாத்மா தான் என்ன பண்ணுறான்? பிறக்கிறான், சரீரம் எடுக்கிறான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? மேலே லோகத்துக்கு போகிறான், செத்து போகிறான், மேலே லோகத்துக்கு போகிறான் அப்படின்னு அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே சொல்கிறார். அப்புறம் என்ன? எவ்ரி டைம் சரீரம் எடுக்கும்போது என்னென்னா, பாப்மபிஹி சம்சிருஜ்யதே பாப்மானோ விஜஹாத். இங்கே பாப்மபிஹி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் என்ன அப்படின்னா, பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் சென்ஸ் ஆர்கன்ஸும் தான் பாப்ம அப்படின்னு பேர். அதாவது பாப்பத்தினுடைய விளைவாக கிடைத்தது என்னது? சரீரம். இது இப்போது எனக்கு பிறப்புலேருந்தே இந்த ரைட் ஹேண்ட் கண்ணு கொஞ்சம் வீக்காக இருக்குது. எதனால? அது பூர்வஜன்ம பாப்பம் இல்லையா? பாப்மபிஹி அப்படின்னு சொன்னால் அதில் புண்ணியமும் இன்க்ளூடட் தான். சம்டைம்ஸ் சில பேருக்கு வஜ்ரம் மாதிரி இருக்குடா உனக்கு உடம்பு அப்படின்னு சொல்லுவாள். இருந்தாலுமே அது தேஞ்சு போகும். பட் பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்னா அது புண்ணியம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஜீவாத்மா என்ன ஆகிடுறான்னா, அவனுடைய அதாவது பாப்மபிஹி அப்படின்னு எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, அந்த உடம்பு எப்படி இருந்தாலுமே, எப்படிப்பட்ட உடம்பாக இருந்தாலும் அந்த உடம்போட நிலைப்பாடு சம்சாரத்தை கொடுத்தே தீரும். உடம்போட நிலைப்பாடு சம்சாரத்தை கொடுத்தே தீரும். அதனால் அதை ப்ரிடாமினண்ட்டாக பாப்மபிஹி அப்படின்ற யூசேஜ் டிரைவ் ஆகுது அதுக்கு. ஓகே, அப்போது இஹலோக பரலோக கமனத்தை பற்றி சொல்லியிருக்கார். இன் அதர் வேர்ட்ஸ், போன மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த மெயின் மந்திரம் சொன்னோடே 7வது மந்திரம், அதில் என்னது? உபௌ லோகாவானு சஞ்சரதி இருக்கு இல்லையா? இந்த உபௌ லோகாவானு சஞ்சரத்தியோடைய எக்ஸ்பிளனேஷன் மந்திரம் தான் இந்த மந்திரம். என்னது? பிறக்கிறான், சரீரம் எடுக்கிறான், அப்புறம் உடல் உறுப்புகளோடு, போத் இந்திரியங்கள் அண்டு ஃபிசிக்கல் உறுப்புகளோடு அசோசியேஷன் வைத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? வாழறான், அப்புறம் செத்து போகிறான், அப்புறம் உத்கிரமணம் மேல் லோகத்துக்கு போகிறான். அப்படின்னா பாப்மனோ விஜஹாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? மிரியமானம்னா என்ன? டெத்து. பாப்மனாகா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புன்னு சொன்னோம். இந்த உடம்பு ஆர்கன்ஸோடு இருக்கக்கூடிய அசோசியேஷனை அவனே அறுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக உபௌ லோகாவான்னு சஞ்சரதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிறக்கிறான், இறக்கிறான், போகிறான், வருகிறான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 9வது மந்திரம். தஸ்யவா ஏதஸ்ய புருஷஸ்ய द्वे एव स्थाने भवत इदं च परलोकस्थानं च सन्ध्यं तृतीयं स्वप्नस्थानं तस्मिन् सन्ध्ये स्थाने तिष्ठन्नेते उभे स्थाने पश्यति इदं च परलोकस्थानं च अत यथा क्रमोऽयं परलोकस्थाने भवति तम् आक्रममाक्रम्य
உபயான் பாப்மன ஆனந்தஸ்ச பஷ்யதி ஆனந்தாஸ்ச பஷ்யதி ச யத்ர பிரஸ்வபிதி அஸ்ய லோகஸ்ய சர்வாவதः மாத்ராபாதாய மாத்ராமபாதாய ஸ்வயம் விஹத்ய ஸ்வயம் நிர்மாய ஸ்வேன பாசா ஸ்வேன ஜோதிஷா பிரஸ்வபிதி அத்ராயம் புருஷः ஸ்வயம் ஜோதிர்பவதி அத்ராயம் புருஷः ஸ்வயம் ஜோதிர்பவதி. ஓகே, கவனமாக கேட்கணும். கேட்குற கவனம் குறையிறதுனா எழுதுறதையும் நிறுத்திக்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தினுடைய மீனிங் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இங்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் யாக்ஞவல்கியர் வந்து ஸ்வப்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஸ்வப்னம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம அத்வைத்தம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு. ஸ்வப்னம் இருந்தால் தான் நிறைய விஷயம் புலப்படுறது. அதாவது இந்த ஹோல் சிருஷ்டியில் ஸ்வப்னம்னு ஒரு விஷயம் எதுக்காக இருக்குன்னா, இந்த உபன்யாசத்துலலாம் சொல்லலை, அடியேனுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு கருத்து என்ன அப்படின்னாக்க, எம்பெருமான் எதற்காக சொப்பனத்தை கொடுத்துருக்காருனாக்க இந்த ஜாகிரத்தும் சொப்பனமும் புரிஞ்சுக்கிறதுக்காக மாத்திரம்தான் கொடுத்துருக்காரு. மற்றபடி சொப்பனத்துக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கா? பர்பஸ் இல்லாமல் ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் ஏதாவது ஒன்று இருக்குமா? ஃபட் ஆல் தெர் இஸ் அ பர்பஸ் ஃபார் சொப்பனம். இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி திங் இஸ் சொப்பனம். இது அடியனுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் எழுதிக்க வேண்டாம், விடுறதுனாலும் விட்டுடலாம். ஓகே, ரைட். அப்போது ஸ்வப்னா அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கா அப்படின்னா சந்தியம் ஸ்தானம் அப்படின்னு கொடுத்துருக்கா. சந்தியம் ஸ்தானம். ஓகே, அதாவது இங்கே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா ஸ்வப்னத்தை இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக சொல்கிறார். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் திஸ் இஸ் பிகாஸ் இட் இஸ் யாக்ஞவல்கியா, கொஞ்சம் புத்தியை நிறைய ஷேக் பண்ணி படிக்கணும். நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? அவஸ்தாத்ரயம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லோகத்தில் இருந்திருக்கோம், இந்த ஜென்மம் பூலோகத்தில் இருக்கும், அப்புறம் அடுத்தது மேல் லோகத்துக்கு போகிறோம் இல்லையா? என்ன திட்டினதெல்லாம் மறந்துடுங்க, சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இதுக்கு போகிறோம். எதுக்கு? நம்ம இல்லை, ஒரு ஜீவாத்மா இல்லையா? ஸோ லோகா கமனாகமனம் இருக்குது, அவஸ்தாத்ரய கமனாகமனம் இருக்குது, அப்புறம் காலத்தில் வந்து முற்காலம் பிற்காலம் அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்டாக போடுறாருங்க யாக்ஞவல்கியர். எப்படி அந்த பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாருன்னு பாருங்கள். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஜாயினிங் பிளேஸாக இந்த சொப்பன அவஸ்தா இருக்குது அப்படிங்கிறார். என்னது? இகலோகத்துக்கும் அடுத்து வரப்போகிற லோகத்துக்கும் ஜாயினிங் பிளேஸாக ஸ்வப்னஸ்தானம் இருக்குது அப்படிங்கிறார். இப்போது இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த லோகம் என்ன இருக்க போகிறதோ அது வந்து ஸ்வப்னத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம இத்தனை நாள் என்ன படிச்சிருக்கோம்? ஸ்வப்னாவஸ்தா கா ஜாகிரத் அவஸ்தாயாம் யத்ருஷ்டம் யஸ்ருதம் யத் வாசனையா ஜனிதம் சுஷுப்தி சமயே யப் பிரபஞ்சம் பிரதீயதே சா ஸ்வப்னாவஸ்தா. கிளியர், பர்ஃபெக்ட் டெஃபினிஷன். தத்துவபோதத்தில் அவ்வளோ போகிறோம். யாக்ஞவல்கியர் இங்கே என்ன சொல்கிறார், அதை சங்கரர் விரிவுபடுத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவனுடைய வாழ்காலத்தில் ஆயுள் காலத்தில் அவன் சின்ன வயசில் இருக்கும்போது, சைல்ட்ஹுட், அர்லி சைல்ட்ஹுட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜென்மத்தினுடைய ஜாகிரத் அவஸ்தா வாசனா அக்யூமுலேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது அவனுக்கு. கரெக்டாக? அதனால் அந்த குழந்தைக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைலாம் வச்சுருக்கோம் இல்லையா?
குழந்தைக்கு கனவு வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எது கனவாக வரும் அப்படின்னா போன ஜென்மந்தான் கனவாக வரும். கரெக்ட்? இதுவும் நம்மளுடைய ரெகுலர் டெஃபினிஷனோட ஒன்றும் இடிக்கலை. ஏன்னா போன ஜென்மத்தினுடைய ஜாகிரத அவஸ்தாயா நிர்திருஷ்டம் ஸ்ருதம் அது இப்போ தெரியாது. பேசிக்கலி ஹியூஜ் பார்ட் ஆஃப் த மிடில் ஏஜ் இருக்கு இல்லையா, நடுவில் மத்தியமம், ஒரு ஜீவாத்மாவுடைய மத்தியம காலம். அந்த மத்தியம காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஆல்ரெடி நிறைய ஸ்கூலில் நிறையா நடந்திருக்கும். அப்பா அம்மா ஏதாவது திடீர் எல்லாம் வந்து உள்ளே போய் அப்புறம் அந்த சினிமாலாம் பார்த்துருப்பான், டிஸ்னி வேர்ல்டு பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து கிஷ்கிந்தா கிஷ்கிந்தா இருக்கா, நான் நல்லா கிஷ்கிந்தான்னு சொல்லின்னு இருக்கேன். கிஷ்கிந்தா இருக்குல்ல, டிஸ்னி வேர்ல்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவனுக்கு நிறைய ஏதாவது திருப்பி இந்த வீடியோ கேமே ஆடி தூக்கத்துலலாம் அப்படிமா வந்து ஆனால் இதில் வந்து துப்பாக்கி சுடுற இதெல்லாம் இதுவாக இருக்கும். ஸோ ப்ரீடாமினண்ட்டாக மத்தியம காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்தில் பார்த்த வாசனையே வந்து சொப்பனமாக ஏற்படும். அதெல்லாம் ஒரு மாதிரி அடங்கி ஓல்டேஜில் என்ன ஆகுமா, வரப்போகிற ஏற்பட போகிற பிராரப்தம் அவளுக்கு கனவாக வரத்துக்கு ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் சான்சஸ் இருக்குது. யாருக்கு வருமா? தர்ம பலாத், பாப புண்ணியத்தினுடைய பலத்துக்கு ஏற்றவாறு ஏற்பட போகும் ஜென்மத்தினுடைய விஷயம் சொப்னத்தில் ஏற்படும் அப்படிங்கிறது. ஃப்யூச்சர் பிராரப்த அனுபவம் சொப்னத்தில் ஏற்படும் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. தஸ்யவா ஏதஸ்ய புருஷஸ்ய என்ன ஏதஸ்ய புருஷஸ்யன்னா என்ன? போன மந்திரத்தில் எந்த புருஷனை பற்றி பேசப்பட்டிருக்கோ, எந்த புருஷன்? ஜீவாத்மாவா பரமாத்மாவா? ட்ராவலர் ஜீவாத்மா. சரியா? அந்த ட்ராவலர் ஜீவாத்மா அதாவது ஈக பரலோக காமி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 8வது மந்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஈக பரலோக காமியை பற்றி பேசுகிறார். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் எதில் கொடுத்துருக்கார்? 7வது மந்திரத்தில் கொடுத்துருக்கார். என்னது? உபௌ லோகாவானு சஞ்சரதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுசஞ்சரணம் என்ன அப்படின்னா இகபர லோக காமி. எப்படி வந்து பாடியோட அசோசியேட் ஆகி பாடியோட டிசோசியேட் ஆகிறான், எப்படி பிறக்கிறான், எப்படி இறக்குறான், எப்படி இந்த லோகத்துக்குள்ளே வந்து பரலோகத்துக்கு போகிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மந்திரமாக கொடுத்துட்டோம். அப்படிப்பட்ட புருஷன் துவே ஸ்தானே பவதா. என்னது? ஒன்று இந்த சரீரம், துவே ஏவ ஸ்தானே பவதா. 2 ஸ்தானம் தான் எடுத்துக்கிறான். ஒன்று இந்த சரீரத்தை எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் அடுத்த சரீரத்தை எடுத்துக்கிறான். சரியா? ஸ்வப்னம் எப்படி இருக்கான்? இதுக்கு நடுவில் ஒருத்தன் இந்த லோகத்தில் வாழ்ந்துட்டு இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பை எடுத்துக்கிறான்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சாகும்போது காணப்படுகின்ற அந்த சொப்னம், சாகிற காலத்துக்கு முன்னாடி பார்க்குற சொப்னம் தர்மத்தினுடைய பலத்தினால அவனுக்கு என்ன ஆகிறதான்? ஏற்பட போகிற பிராரப்தம் அவனுக்கு வந்து சொப்பனத்தில் தெரியறதான். அப்போது இங்கே வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறார் யாக்ஞவல்யர் அப்படின்னாக்கா அந்த சொப்னத்தை வந்து சந்தியம் ஸ்தானமாக ப்ரெசன்ட் பண்ணுறார். சந்தி அப்படின்னா என்ன? சேர்க்கைன்னு அர்த்தம், சேரும் இடம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதில் உபனிஷத்தினுடைய வார்த்தை என்ன? சந்தியம் திருத்தீயம் ஸ்வப்னஸ்தானம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. 2 தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபனிஷத்தினுடைய வார்த்தை அப்படியே படிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் தோன்றதான்னு பாருங்கள். 2 தான் ஸ்தானம் இருக்குது, 2 தான் ஸ்தானம் இருக்குது. இந்த லோகம் பரலோகம், சந்தியாக இருக்கக்கூடியது 3வது ஸ்தானம் அப்படின்னு சொல்லுது. இப்போ 3வதுன்னு ஒன்று சொல்கிறேன்னா 2 தான்னு முன்னாடி சொல்லக்கூடாது இல்லையா? இட்ஸ் எ கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? அது ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா சங்கராச்சாரியார் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார்? துவே ஏவ ஸ்தானம் அப்படின்னா ஆக்சுவலி உபனிஷத் வந்து இந்த லோகம் வாழ்கின்ற இந்த லோகம் ஒரு இந்த சரீரத்தோட இந்த லோகத்தில் வாழறத ஒரு ஸ்தானமாகவும், அவன் அடுத்த லோகம் மனுஷலோகமாக இருக்கலாம், பித்ருலோகமாக இருக்கலாம், எந்த லோகமாக வேணால் இருக்கலாம்,
அடைய போகிறது. அது 2வது ஸ்தானம். இதில் திருத்தீயம் அப்படின்னு பயன்படுத்தினதுக்கான காரணம் 3வதுன்னு இல்லை, இது 2த்துக்கும் வந்து கனெக்டிங் பார்ட்டாக இருக்கிறதுனால அதை 3வதுன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராமத்துலேருந்து, இது வந்து சங்கரர் கொடுக்குற யுக்தி, ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் இன்னொரு கிராமத்துக்கு போகிறான் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ரோடு இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிராமம் 2 கிராமம் தான் இருக்குது, 3வதாக நடுவில் ரோடு ஒன்று இருக்குது. இப்படி சொல்லலாமா கூடாதா? அந்த மாதிரி சொல்லப்படுறது. சுரேஸ்வராச்சாரியார் நோ 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 அப்படி சொல்லக்கூடாது. சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்கிறார்? இல்லை உபனிஷத் திருத்தீயம்னு சொல்லி எடுத்தோன்னா 3வதுன்னு அர்த்தம், அதை 3வது ஸ்தானமாக தான் எடுத்துக்கணும். அப்போ ஏவகாரம் இருக்கு, அதை எப்படி டீல் பண்ணுறது? துவே ஏவ அப்படின்னு இருக்கு இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஏவவை வந்து ஸ்தானத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோ. சம்ஸ்கிருதத்தில் அப்படி எடுத்து போட்டுக்கலாம், இன்டர்பிரிட்டேஷனல் ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுனாக்க ஏவ வந்து துவே ஏவ ஸ்தானம்னு எடுத்துக்காத, துவே ஸ்தானமேவ அப்படின்னு எடுத்துக்கோ. 2 ஸ்தானம்தான் எடுத்துக்கோ, இல்லை 2 தான் ஸ்தானம்னு எடுத்துக்காத, 2 ஸ்தானம்தான், இகலோகம் பரலோகம், அப்புறம் 3வது வந்து சப்னம் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். லோகமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் 2 தான், சந்தியமாக இருக்கக்கூடியது 3வது, அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் சொல்கிறார். என்னுடைய பர்சனல் ஓட்டு வந்து சங்கராச்சாரியாருக்கு இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி எதில் பார்த்தோம்? மேனே இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல எனக்கு என்னமோ சுரேஸ்வராச்சாரியாரோடைய இன்டர்பிரிட்டேஷன் ஒன்றுமே ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்னமோ சங்கராச்சாரியார் சொல்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. சரியா? இட் இஸ் ஒன்லி அன் இன்டரெக்னம் ஸ்டேட்டை. ஸோ அதனால் வில்லேஜ் டு வில்லேஜ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிராம மார்க்கம் வந்து திருத்தீயமாக சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பர்சனலாக, நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே சுவாமி, இப்போ இவரது எடுத்திருந்தா அத்வைத்தமாகுமா, அது அவரது எடுத்திருந்தா துவைத்தமாயிடுமா அப்படின்னா அப்படிலாம் அதுவும் இல்லை. சரியா? எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஒன்று இப்போ இந்த ரூம் இருக்குது, 2 ரூம் தான் இருக்குப்பா இந்த வீட்டில், அப்புறம் நடுவில் 3வது ஒரு கதவு இருக்குது அப்படின்னு. இதுதான் சங்கராச்சாரியாரோட இன்டர்பிரிட்டேஷன். சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க 3 தான் இருக்குது, 3 இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னாக்க ரூம் 1 இருக்குது, ரூம் 2 இருக்குது, நடுவில் ஃபாயர் ஒன்று இருக்குது, அதுவும் 3வது. எப்படி வேணால் சொல்லுங்க. ஆக மொத்தம் இவ 2 பேர் பண்ணோட இன்டர்பிரிட்டேஷனில் நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இகலோகம் இருக்குது, பரலோகம் இருக்குது இல்லையா? இகலோகமும் பரலோகமும் இருக்கிறதுக்கு நடுவில் சொப்னம் வந்து ஒரு சந்தியஸ்தானமாக காட்டப்படுறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது திருத்தீயம் லிட்டரலாக எடுத்துக்கணும். உபயஸ்தானம். ஓகே, இதோட இம்பேக்ட் என்ன? அதாவது வாட் இஸ் தி இம்ப்ளிகேஷன் சொப்னத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு அப்படின்னா, அப்போது அடுத்த ஜென்மத்தை நம்ம தூங்கி சொப்னத்தில் கண்டுபிடிக்கலாமா? அடுத்த ஜென்மத்தில் இதில் வந்து மெயினாக வந்து ஞானி ஆகிட்டான்னா, காரண சரீரம் வந்து அவனுக்கு இதாக எடுத்துனாக்க, மித்யாத்துவ நிச்சயத்துவம் ஆகிடுத்து அப்படின்னாக்க, அவனுக்கு வந்து அடுத்த லோகம் பிராரப்தம் எப்படி வரும்? எனக்கு சுவாமி, எனக்கு அடுத்த லோகம் எப்படி இருக்க போகிறதுன்னா கனவுலாம் வருது அப்படின்னா, இன்னொருத்தர் தத்துவபோதத்துலேருந்து ஆரம்பி. ஆனால் ஒன்று, அது அடுத்த லோகம்னு எப்படி தெரியும்? போன லோகமா? அதனால் வந்து அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அந்த ஏரியாவுக்கு. பட் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஸ்வப்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி இல்லாமல் ஒரு விஷயம் சொப்னமாக கூட தோன்ற முடியாது. புரியுறதா? ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனா, ஏற்கனவே நடந்த உண்மை நிகழ்வு, அது வாசனை வடிவத்தில் மீண்டும் அது வந்து காட்சியாக தோன்றும் போது அதை சொப்பனம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சரியா? ஓகே. அப்போ சொப்னம்ங்கிறது வந்து அப்போ தான் நாட் ரியல். சொப்னத்தில் என்ன இருக்கோ அது ரியலாக நடந்திருக்கும். சரியா? அப்புறம் இந்த சொப்னத்துக்கு வியவஸ்தை இருக்காது அப்படின்னு சொல்லுவாள். அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒன்று சொப்னத்துக்கே வியவஸ்தை இல்லையா, இல்லை நாம் கச்சாமுச்சான்னு சொப்னத்தை பார்த்துட்டு பாதி தூக்கத்துலேருந்து வியவஸ்தை இல்லாமல் அதை கலக்கு மிக்ஸ் பண்ணி சொல்கிறோமான்னு. இந்த யானை ஸ்கர்ட்டு போட்டுண்டு ஓடித்து நான் பார்த்தேன்,
ஏன்னா அவன் வந்து ஜாகிரத அவஸ்தாயம் யானையும் பார்த்துருக்கான், அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு ஸ்கர்ட்டு போடுறது பார்த்துருக்கான். எனக்கு ரெண்டும் சேர்ந்து தெரிஞ்சுது அப்படின்னு. சரி, அது மை சஜஷன் என்ன அப்படின்னா அதை ரொம்ப ஆராய வேண்டாம். சரியா? இப்போ சொப்னம்னு ஒன்று இருக்குது. ஓகே, சொப்னம்னு ஒன்று இருக்குது. இதே என்ன சொல்கிறாருன்னா ஆக்கிரமணம் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு இப்போ நீங்கள் படுத்து தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி சொப்னம் வரும் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுடைய புண்ணிய பாப்பத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் படுத்துன்னு தூங்கி அப்படியே பெருமாள் அபிஷேகம் நன்னா நடக்கிறது, அப்படியே அந்த பெருமாள் 7 பிராகாரம் திறக்கிறது, நேராக வந்து பெருமாளை பார்க்குறேன், அங்கே லக்ஷ்மி தேவி காலை பிடிச்சி விட்டுருக்கா, இப்படி பெருமாளை பார்க்குறேன், வக்ஷஸ்தலத்தை பார்க்குறேன், அப்படியே பாதத்தை பார்க்குறேன், அங்கே லக்ஷ்மியை பார்க்குறேன், லக்ஷ்மி உன்னை பார்த்து இப்படி கையை காட்டுறா, கையிலேருந்து அந்த காசெல்லாம் வரும்போது ஒன்று எழுந்துரு 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 எரும மாடு எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விட்டான்னு. இப்போ இந்த சொப்னம் வந்து புண்ணியமா பாப்பமா? என்ன பாவம் பண்ணேனோ, லக்ஷ்மி வந்து பணத்தை கொடுக்கும்போதே எழுப்பி விட்டுட்டியடா அப்படின்னு. இதே பிரதாரண்யத்தில் பின்னாடி என்ன சொல்ல போகிறாருன்னா, வித்யா கர்ம பூர்வ பிரக்ஞா, புண்ணிய பாப்பம். இன் அதர் வேர்ட்ஸ் புண்ணிய பாப்பம்னு சொல்கிறார். வித்யா கர்ம பூர்வ பிரக்ஞா என்ன பேசிக்காக தர்மத்தினுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி, புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சொப்னத்துலேயும் இம்பேக்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன, ஆக்கிரமணா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. எங்கே வருது? பரலோகஸ்தானே பவதி தம் ஆக்கிரமன் அப்படின்னா என்ன? அதாவது ஆக்கிரமதி அனேன இது ஆக்கிரமஹா, அதாவது புண்ணிய பாப்பத்தை வெஹிக்கிளாக யூஸ் பண்ணிட்டு எந்த அனுபவம் வந்து ஏற்படுறதோ, புண்ணிய பாபம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணப்பட்டு, ஒரு வெஹிக்கிளாக யூஸ் பண்ணப்பட்டு உனக்கு என்ன அனுபவம் ஏற்படுறதோ. இப்போது ஜாகிரத அவஸ்தாவில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது அப்படின்னா நாட் ஜஸ்ட் புண்ணிய பாபம், என்னுடைய சுய பிரயத்தனம் எல்லாமே சேர்ந்துருக்கு. பட் இந்த மாதிரி அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வெறும் புண்ணிய பாப்பம் மாத்திரமே அங்கே டிட்டர்மின் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அனுபவம் சொப்னத்தில் ஏற்படணும் அப்படிங்கிறது வந்து வெறும் புண்ணிய பாப்பத்தினால ஏற்படுது. அந்த வெறும் புண்ணிய பாப்பத்தையே வெஹிக்கிளாக கொண்டு இருப்பதனால அதுக்கு ஆக்கிரமணம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜீவா புண்ணிய பாப்பத்தை கொண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க சொப்னம் பார்க்குறான், அப்புறம் என்ன பரலோகத்தையும் பார்க்குறான், இகலோகத்தையும் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது புண்ணிய பாப்பம் பண்ணி இந்த லோகத்துலேருந்து அடுத்த லோகத்துக்கு போகிறது இருக்கு இல்லையா, அதை இப்போவே இங்கேயே அவன் போகாமையே வந்து சொப்பனத்தில் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அது மட்டும் இல்லை, பாப்மனஹா ஆனந்தாஸ்ச பஷ்யதி, பாப்மனஹா ஆனந்தாஸ்ச பஷ்யதி அப்படின்னா என்ன? சுகத்தையும் அனுபவிக்கிறான், துக்கத்தையும் அனுபவிக்கிறான். ஃபீல்ஸ் ப்ரௌடு, பா பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்துட்டார், தாயார் நமக்கு காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரே சந்தோஷப்படுறான். சுகமோ சுகம். ஆனால் அந்த ஃபுல்லாக அந்த பைசா வரத்துக்கு முன்னாடி, இந்த பைசா வரத்துக்கு முன்னாடி எழுப்பி விட்டான் இல்லையா, அந்த வந்து அது வந்து ஜாகிரத அவஸ்தாவுடைய ஃபேக்டரா இல்லை வெறும் புண்ணிய பாப்பத்தினுடைய ஃபேக்டரா? புண்ணிய பாப்பத்தினுடைய ஃபேக்டர். ஓகே, இதெல்லாம் விஷயம். ஓகே, சரி, இது போட்டோம். இப்போ இந்த சொப்னம்ங்கிறது வந்து எப்படி கிரியேட் ஆகுது, இந்த சொப்னம்ங்கிறது எப்படி கிரியேட், இனிமேல் தான் வந்து வேதாந்த பார்ட் வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? இந்த சொப்னம் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது? ஓகே, ஜாகிரத அவஸ்தாவில் முதல்ல எப்படி இருக்குது? ஏன்னா ஜாகிரத அவஸ்தா பேஸ் பண்ணி தான் சொப்ன அவஸ்தா இருக்குது. ஜாகிரத அவஸ்தா எப்படி இருக்குது அப்படின்னா, ஷரீரம் இருக்குது நம்பர் 1, அப்புறம் ஷரீரத்துக்கு கரணங்கள்லாம் இருக்குது, இந்திரிய கரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, தேவதா இருக்குது. எது தேவதா? அந்தந்த தேவதா இருக்குது, உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்புறம் என்ன, தேவதா இந்திரிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, சம்ஸ்காரங்கள் இருக்குது.
ஜாகிரத அவஸ்தாவில் சம்ஸ்காரம் இருக்கா இல்லையா? ஆஹா, ஏன் இது என்ன போகுது அப்படின்னா வேறு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்காரம், ஓ நாகலிங்க பூ பா, அது ஒரு சம்ஸ்காரம். அப்போது ஷரீரம், கரணம், தேவதா, விஷயம், சம்ஸ்காரம், எவ்வளோ விஷயம் மொத்தம்? 5 விஷயத்தினுடைய ஜாயிண்ட்டு காங்குளமரேஷன் இருக்கு இல்லையா? காங்குளமரேஷன், அதுதான் வந்து ஜாகிரத அவஸ்தா. சொப்னாவஸ்தா போகும்போது என்ன ஆகுதான்? யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறார்? சொப்னாவஸ்தாவுக்கு போகும்போது ஷரீரம் விட்டுடுறான், கரணங்கள் விட்டுடுறான், தேவதா விட்டுடுறான், விஷயங்கள் விட்டுடுறான். ஒன்றே ஒன்று மட்டும்தான் எடுத்துன்னு போகிறான். என்னது? சம்ஸ்காரங்களை மாத்திரம் வாசனா பூதமாக ஹீ கேரிஸ் டு ஸ்வப்னலோகம். புரியுறதா? 5 இருந்தால் அது ஜாகிரத அவஸ்தா, இந்த 1 மட்டும் இருந்தால் அது வந்து ஸ்வப்னாவஸ்தா. ச எத்திர பிரஸ்வபிதி. பிரஸ்வபிதி அப்படின்னா இங்கே ஸ்வபித்தின்னா தூக்கம்னு எடுத்துட்டுறக்கூடாது. பிரஸ்வபத்தின்னா பிரகர்ஷனேன ஸ்வப்னம் பஷ்யத்தின்னு அர்த்தம். நன்னா சொப்பனம் பார்க்குறான் அப்படின்னு அர்த்தம். பிரஸ்வபிதி அப்படின்னா அஸ்ய லோகஸ்ய சர்வாவதா. சர்வாவதா, ஓகே. மாத்ராம் அபாதாய. சர்வாவதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு பேர் கொடுக்குறார் யாக்ஞவல்கியர். யார்? இந்த ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கக்கூடியவனுக்கு சர்வாவதா அப்படின்னா என்ன? எல்லாம் உடையவன் அர்த்தம். எல்லாம் உடையவன் என்ன? இந்த 5 உடையவன். என்ன 5? ஷரீரம் உடையவன், கரணங்கள் உடையவன், தேவதா உடையவன், விஷயங்கள் உடையவன், சம்ஸ்காரம் உடையவன். சர்வாவதா. அதில் மாத்திராம் அபாதாய. மாத்திராம் அபாதாயன்னா என்ன அர்த்தம்? 4 மாத்திரையை வந்து விடுத்துட்டு அறுத்துட்டு ஒன்றை மாற்றம் எடுத்துக்கொள்கிறான். ஸ்வயம் விஹத்ய. ஸ்வயம் விஹத்ய ஸ்வயம் நிர்மாய. என்ன பண்ணுறான்? அவனே 4 விஷயத்தை அறுத்து விட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த ஒன்றை கொண்டு அவனே நிர்மாணிக்கக்கூடிய விஷயம் ஸ்வப்னம். இது நல்ல ஐடியா இருக்குல்ல? இப்போ ஸ்வப்னாவஸ்தாக்கா, இப்போ ஸ்வப்னாவஸ்தாக்கா அப்படின்னா ஆஃப்டர் பிருஹதாரண்யகம் உங்களை டெஃபினிஷன் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வேல்? எத்திர ஷரீரம் நவர்த்ததே, எத்திர கரணானி அப்படி நவர்த்ததே, தேவதானாம் அப்படி நவர்த்ததே, விஷயாக நவர்த்ததே, கேவலம் சம்ஸ்காரம் ஸ்வ என்னது ஸ்வநிர்மாய ஸ்வேன பாஸ்யா எப்பிரபஞ்சம் பிரதீயத்தை சா ஸ்வப்னாவஸ்தா அப்படின்னு சொன்னேன்னா, நீ வந்து பண்டிதர்களுடைய சபையில் ஒன்றை வந்து அப்படியே வந்து அடே அப்பா தத்துவபோதம் ஆன்சர் சொன்னேன்னா ஓகே உனக்கு தெரியும்னு அர்த்தம். இந்த ஆன்சர் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றையுமே அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டான், இவன் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு. சரியா? அப்போ 20% ஆஃப் த ஹோல் ஜாகிரத அவஸ்தா தான் ஸ்வப்னாவஸ்தா. எப்படி 20%? 1/5 என்ன? உடனே எல்லாம் ஈக்குவலானலாம் கேட்கக்கூடாது, அப்படியே ஈக்குவல்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? அப்போது இன்னொரு சங்கராச்சாரியர் இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்குறாருன்னா, எல்லாம் உடையவன் சர்வவான் இது சர்வவதா சர்வாவதா அப்படின்னு சொல்கிறான். 5 உடையவன் ஜாகிரத அவஸ்தா. இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கிறவன் சர்வம் அவத்தின்றான், எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிறார். அப்போது சரீரத்தை காப்பாற்றுறான், கர்ணங்களை காப்பாற்றுறான், தேவதாவையும் அவன் தான் காப்பாற்றுறான். எப்படி? யஜ்யங்கள் தானங்கள் மூலமாக. அதுக்கு என்ன பண்ணுறாரு சங்கராச்சாரியர்? வெரி தரோ பிருஹதாரண்யத்தில் சப்தான பிராமணத்தில் சொன்னேனே அப்படிங்கிறார். சப்தான பிராமணத்தில் இந்த ஜீவா தான் யஜ்ய யாகங்கள் மூலமாக தேவர்களுக்கு வந்து இது பண்ணி காப்பாற்றுறானே, அந்த மாதிரி. அதனால் இவன் தான் தேவதாவையும் காப்பாற்றுறான். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமவாப்சத்தை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அர்ஜுனனே என்ன சொல்கிறான்? லுப்த பிண்ட உதக கிரியாக. அவர்கள் வந்து மேலே வந்து பித்ருக்கள் தேவதாக்கள்லாம் வந்து இதெல்லாம் இல்லாமல் போயிடுவார்கள், நாம் தான் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்பு இந்திரியங்கள் விஷய போகங்கள்லாம் இருந்தால் தான்
தேவதா வந்து சூக்ஷ்ம ரூபமாக வந்து ஜாலி பண்ணின்னு இருப்பான். ஆமாம் வச்சுக்கோங்க. அதனால தான் சுவாமி தேவதாவுடைய இதுக்காக தான் நான் எப்போவுமே ஜாலி. ரொம்ப பண்ணேன்னா அந்த தேவதா வீக் ஆகிடும் அந்த இடத்துல. ஆமாம் வச்சுக்கோங்க. ஸ்வயம் நிர்மாய, அவனே க்ரியேட் பண்ணிக்கிறானா. ஸ்வேன பாஷா, ஸ்வேன பாஷா அப்படின்னா என்ன? விருத்தி ரூபேன பாஷா. ஸ்வேன பாஷா, தானே தோற்றுவிக்கிறான், தானே வந்து அதை ஒளிர்விக்கிறான் விருத்திகள் மூலமாக. கடபட்டாதி விருத்தி ரூபேன கடபட்டாதி நிர்மாய. அப்போது கட சம்ஸ்காரம் இருந்ததுன்னா கட விருத்தி மூலமாக சொப்னத்தில் அந்த கட விருத்தியே கட விஷயமாக தெரியும். விருத்தி அங்கே விஷயமாக தெரியும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. விருத்தி அங்கே விஷயமாக தெரியும். ஜாகிரத அவஸ்தாவில் எப்படி இருக்குது? விஷயம் விருத்தியாக தெரியாது. சும்மா ஒரு கரோலரி. ஸ்வேன ஜோதிஷா, இம்பார்ட்டண்ட் வார்த்தை. இங்கேருந்து இந்த ஹோல் மந்திரத்துலேயே எது இம்பார்ட்டன்ட் கேட்டேன்னா இந்த ஸ்வேன ஜோதிஷாலேருந்து தான் இம்பார்ட்டன்ட். அதுலேயும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அத்ராயம்லேருந்து. ஸ்வேன ஜோதிஷா பிரஸ்வபிதி. அப்போது சாட்சி சைத்தன்யேன பிரஸ்வபிதி. இந்த பிரஸ்வபித்தின்னா என்னன்னு சொன்னேன்? ஸ்வபித்தினாக்க தூக்கம் நார்மலாக. பட் இங்கே பிரஸ்வபித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க பிரகர்ஷனேன ஸ்வப்னம் பஷ்யதி. இந்த 3 வார்த்தையை சேர்த்து பிரஸ்வபித்தினா. அப்போது சம்ஸ்கிருதத்தில் என்ன ஒரு பியூட்டினா வியுத்பத்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். வியுத்பத்தி அப்படின்னா இந்த பிரஸ்வபித்தி இருக்கு இல்லையா, இந்த பிரஸ்வப இத்தி இருக்கு இல்லையா, இதை பிரிச்சோன்னாக்கா தே கேன் ரெஃபர் டு அனதர் வேர்டு. அப்போது பிரகர்ஷனேன ஸ்வப் அப்படின்னா சொப்னத்தை, அப்புறம் என்ன பித்தி அப்படின்னாக்கா பஷ்யதி, அப்படி எல்லாம் சேர்த்து 3 சேர்த்து பிரஸ்வபித்தி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது சங்கராச்சாரியரோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா இந்த வியுத்பத்தியை கொண்டு வரதில்ல தான். நம்ம ஏற்கனவே அஸ்வமேதத்தில் பார்த்தோம். எந்த உபநிஷத்தில்? பிருஹதாரண்யகம் மட்டும் அப்படி தான் இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு உபநிஷத்தில் வந்ததே, சப்தான்ன பிராமணம், சாந்தோக்கியமா இல்லையே, பிராமணம்னு வராது. ஐயோ இதே பிருஹதாரண்யகம் தான் அப்படின்னு தோணும். ஆமாம். அப்புறம் அப்படி வந்து சொல்கிறேன் சாக்கல்யர் கரெக்டு, முண்டக்கத்தில் வந்தாரா அப்படின்னு தோணும். அப்படி தான் இருக்கும். அப்படி தான். ஓகே, டோன்ட் வரி. இன்னொரு பிரதாரண்யத்தில் இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் சொல்லி பிரதாரண்யத்தில் சொல்கிறதுன்னு சொல்லிடலாம். கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கும். போட்டோம். ஸ்வேன ஜோதிஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த ஸ்வேன ஜோதிஷா இருக்கு இல்லையா, எதனால் ஜீவாத்மா சொப்னத்தில் சம்ஸ்காரங்களை உலகமாக தோற்றுவிக்கிறானோ, அந்த உலகம் ஒளி பெறுவது எதனாலேயோ அந்த ஒளி ஸ்வயம் ஜோதி. அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி. இது வந்து ஆஃப்ட் கோட்டட் பை பகவத் பாதாள். அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி. பிரஸ்வபிதி அத்ராயம் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை ஒரே வார்த்தையாக இருக்கு இல்லையா. பிரஸ்வபித்யத்ராயம்னு இருக்கு இல்லையா. பிரஸ்வபிதி அத்ராயம்னு பிரிச்சுக்கோங்க. அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி. அப்போது இந்த சொப்ன லோகத்தில் தானே விளங்கி விருத்திகளை ஒரு உலகமாக விளங்க வைக்கின்றது எதுவோ அது ஸ்வயம் ஜோதி. இதில் ஒரு கேள்வி வருது. அத்ர அப்படின்னா என்ன? இங்கே இன் திஸ் பாயிண்ட், அட் திஸ் பிளேஸ், அஸ்மின் ஸ்தானே அப்படின்னு அர்த்தம். அஸ்மின் ஸ்தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எதை குறிக்கிறது? சொப்னஸ்தானத்தை குறிக்கிறது. இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா சொப்னஸ்தானத்தில், அப்படின்னா அத்ராயம் புருஷா அப்படின்னா என்ன? சொப்னஸ்தானத்தில் ஸ்வயம் ஜோதியாக, அதாவது தானே விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த புருஷன் தான் விளங்கும் இந்த புருஷன் ஆர் இந்த சொப்பிரகாஷ புருஷன், இதுதான் அதுதான் புருஷன். சொப்பிரகாசமாக இருக்கிறது தான்
புருஷன். அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதி பவதி அப்படின்னு சொல்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா ஜாகிரத அவஸ்தாலையும் ஸ்வயம் ஜோதி இருக்கா இல்லையா? ஜாகிரத அவஸ்தாவில் ஸ்வயம் ஜோதி இருக்கா இல்லையா? ஜாகிரத அவஸ்தாலையும் ஸ்வயம் ஜோதி இருக்குன்னா அத்திர அயம் புருஷா ஸ்வயம் ஜோதி நீ ஏன் வெறும் சொப்பனத்தை குறித்து உபனிஷத் சொல்லி அந்த மந்திரத்தை முடிக்கிறது? அப்போ யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறாரு? சொப்பனம் இருக்குப்பா, அது சந்தியம் ஸ்தானமாக இருக்குது, அதில் பூர்வ லோகத்தில் இருக்கிறத சைல்டுஹுட்டில் பார்க்கலாம், இந்த லோகத்தில் இருக்கிறத ப்ரிடாமினண்ட்டாக நடு வயசில் பார்க்கலாம், இன்ஃபேக்ட் ஏற்பட போகிற பிராரப்தத்தையும் சம்டைம்ஸ் சொப்பனத்தில் பார்க்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகிறது? சொப்பனம் இந்த லோகத்துக்கும் அடுத்த லோகத்துக்கும் ஒரு சந்தியம் ஸ்தானமாக இருக்குது. அப்படிப்பட்ட சொப்பனத்தில் அப்படிப்பட்ட சொப்பனம் ஒருத்தனுடைய தர்மாதர்ம ரூபமாக இருக்கக்கூடிய விஷயமாக அதில் ஏற்படக்கூடிய சொப்பனத்தில் ஏற்படக்கூடிய சுகமும் துக்கமும் ஒருத்தனுடைய தர்மாதர்மம் அவனுடைய புண்ணியத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சொப்பனம் எதனால் ஏற்படுறதுன்னா ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கக்கூடிய 5 விஷயங்களில் 4ஐ அவனே எடுத்து விட்டு ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவனே விருத்தி ரூபமாக அவனே நிர்மாணிக்கக்கூடிய ஒரு உலகமாக அந்த சொப்பனம் இருக்கிறது. அந்த சொப்பனத்தை ஒளிர்வித்து இருக்கக்கூடிய இந்த புருஷன் அவன் சொப்பிரகாசமான புருஷன். இதுதான் இந்த ஹோல் மந்திரத்தினுடைய மீனிங். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அப்போ ஜாகிரத அவஸ்தாவில் ஸ்வயம் ஜோதி இல்லையா? அந்த புருஷன் இல்லையா? சொப்பனத்தில் மாத்திரம் ஏன் சொல்கிறது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு கேள்வி யாரோ கேட்டா, ஜி நீங்கள் எங்களை திட்டுற மாதிரி ஏன் புது பேட்சை திட்ட மாட்டேங்கிறீங்க? சரி, அவள் புது பேட்சை திட்டுறதில்ல, ஓகே. எங்களை திட்டுற மாதிரி அட்லீஸ்ட் 1.5-2 வருஷம் ஆனால் கோயம்புத்தூர் பீப்புளை ஏன் திட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. கோயம்புத்தூர் பீப்புளை திட்டாமலாம் இல்லை, அது ஆஃப்லைன் நான் அதை திட்டுவேன், அப்பப்போ பண்ணுவேன். பட் உங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும் நம்மளை ரொம்ப சொல்கிறாரோ அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னாக்க என்ன பண்ணுறது, தலைச்சம்புள்ளன்னா அந்த ஒரு பற்று இருக்க தான் இருக்குது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த பேட்சுக்கிட்ட இருக்கிற ஒரு இது இருக்குல்ல, ஈர்ப்புங்கிறத விட அது ஈர்ப்பெல்லாம் இல்லை. நான் எந்த பர்பஸுக்காக என்னோடய லைஃபோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், கிரேட்டஸ்ட் பொசஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டேனோ அந்த பர்பஸை சார்த்தகமாக்கினது இந்த குரூப்பு தான். புரியறதில்ல உங்களுடைய ஸ்தானம். அதனால் புரியாமல் போச்சு உங்களுக்கு, வெட்டிடுவேன். அந்த எப்போவுமே மைண்டு உங்ககிட்ட மட்டும், அது எப்படி உனக்கு புரியாமல் போகும்? அது எப்படி நீ துக்கப்படலாம்? நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன்ல, அது எப்படி நீ துக்கப்படலாம்? இன்னும் நீ எப்படி சம்சாரப்படலாம் அப்படின்ற ஒரு மோடு ஜாஸ்தி இருந்தது. இப்போது அவளுக்கு டைம் ஆகும், இந்த சாஸ்திரம் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இது இப்போ இல்லை, பரமார்த்தானந்தா முன்னாடியே சொன்னார். வீட்டுக்கு வந்த போதும் சொன்னார், ஒரு தடவை என்னோடய குருநாதரும் சொன்னார். எனக்குமே பார்த்து அப்சர்வேஷன் இருந்தாலும் 1 or 2 திங்ஸ் அனுபவம் கற்றுக் கொடுக்குற மாதிரி எதுவுமே நம்ம என்ன தலைகு நின்று குதித்தாலும் ஞானம் மட்டும் அவாவாளுக்கு ஒரு டைம் ஆகும். ஞானம்னா என்ன? அந்த ஞானம் அந்த விஷயத்தை எனக்கு எஸ்பெஷலி நாலெட்ஜ் உங்கள்கிட்ட ப்ராப்ளம் இல்லை. என்னென்னா அதை அப்படியே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா லைஃப்பில், அந்த இது நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு அதில் அவள் எடுத்துப்படப்பா. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டைம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் சுவாமிஜி. பட்டு ரீசெண்டாக சாக்ஷாத்ஜி வீட்டுக்கு வந்தபோது வாசுஜி கேட்டார், ஒரு ஸ்டூடெண்ட்டை எவ்வளோ சொல்லலாம் எவ்வளோ சொல்லக்கூடாது? இது சிம்பிள் கேள்வி. அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டார். எவ்வளோ கேட்பானோ சொல்லு, எவ்வளோ சொன்னால் அவன் போயிடுவானோ அவ்வளோ சொல்லக்கூடாது. நம்ம வேலை அவனை சாஸ்திரத்துலேருந்து விலகாமல் பார்த்துக்கணும். அவன் விலக மாட்டான் அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்கிறது மட்டும் மேக்சிமம் சொல்லணும்.
அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நான் அந்த லைனை நிறைய தடவை கிராஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் லாஸ்ட் 1 or 2 குட் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். சரியா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இந்த பார்ட் ஆஃப் லேர்னிங். அப்படியும் தாண்டி தப்பிச்சு நீங்கள்லாம் உட்காந்துட்டுருக்கேன், அதனால தான் அந்த கோபம் வருது, வேறு எதுவும் இல்லை. ஹரி ஓம்.